Amaya Gabriel. 1. அட எதுக்கு அழுகுற? மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிக்கலாம். பரவாயில்ல விடு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்தா சரி போய் உட்காரு. மிஸ், மே கம் இன் மிஸ்? எஸ் கம் இன். இன்னைக்கு என்னோட பர்த்டே மிஸ். ஹாப்பி பர்த்டே மனிஷ். எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளாஸுக்கு போ. ஜெஸி, வி ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட். இல்லைனா பசங்க நம்ம தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க. என்ன அம்மையா பார்த்தீங்களா என்ன திமிருன்னு? நான் ஆன்சர் பேப்பர் கொடுக்கறப்போ இவளை பார்த்தேனே, சைலண்டா தானே இருந்தா. பாரு ஜெஸி, பார்க்கும்போது இன்னசென்ட் மாதிரி தான் தெரியவா. என்னோட 15 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்டான ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே கிடையாது. சுத்தமா ஒண்ணுமே படிக்க மாட்டா. ஏதாவது கேட்டா அப்படியே பேசாம நிப்பா. இங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பொண்ணு தான், அந்த கன்சிடரேஷன் கிடைக்குது. அவளுடைய எல்லா குறும்புக்கும் சப்போர்ட் பண்றது அந்த சிஸ்டர் தான். பெத்த மகன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாக்லேட். என்னாச்சு, வெளியே அனுப்பிட்டாங்களா? இந்தா. ஆஹா, அப்படின்னா உனக்கு சிரிக்க கூட தெரியும். மறுபடியும் போயிடுச்சு. யார் அந்த குழந்தை? மேடம் அந்த பொண்ணை சென்னையில் பார்த்துருக்காங்க சார். விசாரிச்சு பார்த்ததில் அந்த பொண்ணு ஆசிரமத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் லேட் ஆனதுனால அந்த பொண்ணை காலில் கொண்டு போய் விட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க சார். நேற்று இந்த பாப்பா மேடம் ரூமில் தான் இருந்ததா? எனக்கு தெரியாது சார். லேட் ஆகிடுச்சின்னு காரை பார்க் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார். உன் பேரு என்னம்மா? உன் பேரை சொல்லுமா. அம்மையா, நீ சென்னைக்கு எப்படி வந்த? பயப்படுறியாமா? நேற்று ராத்திரி எந்த ரூம்ல படுத்து தூங்கின? ஆண்டி கூடவா தூங்கின? இல்ல. சரி, காலையில எழுந்த உடனே என்ன பார்த்த? எல்லாரும் எதை பார்த்தாங்களோ அதான். இந்த பாருமா நீ. சார். ஓ சார், ஃபாதர் இங்கே தான் இருக்கீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். இதான் அந்த பொண்ணா? ஆமா சார். ஏதாவது சொன்னாலா? இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை சார். அது இன்னும் ஷாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சுது சார். இப்போதைக்கு ஆர்ஃபனேஜில் இருக்கட்டும். ஓகே சார். டாக்டர் வந்து பார்த்துக்கப்ப எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இதுல இருந்து போன் நம்பர் எடுத்து எலிசபெத் மேடம் எங்களுக்கு கால் பண்ணாங்க. இந்த பொண்ணை மவுண்ட் ரோட்ல ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்ததா சொன்னாங்க. எலிசபெத் மேடம் எங்க கிட்ட நேத்து ராத்திரியே திரும்பி வந்துடுவேன்னு சொன்னதுனாலதான் எங்க ஆசிரமத்துல இருந்து யாரும் சென்னைக்கு போகல சார். சிஸ்டர், இன்னைக்கு காலையில நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? நேத்து நைட் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. இந்த அமேயாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே அம்மையா இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தா. அமேயா மிஸ் ஆனது எப்போ? 3 நாளைக்கு முன்னாடி ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும். அப்புறம் ஏன் நீங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம பேப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு நாள் லேட் பண்ணீங்க? அந்த பொண்ணு மிஸ் ஆகிறது இது முதல் முறை இல்ல சார். அடிக்கடி இப்படிதான் வெளியில போயிடுவா. அப்படி போனாலும் அன்னைக்கு நைட்டோ இல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ அவ திரும்ப வந்துடுவா. இவ்ளோ நாள் காணாம போனது இதுதான் முதல் தடவை சார். அப்படி அந்த குழந்தை எங்க தான் போகும்? அவ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். இங்க இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் பேசவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் எதையோ வரைஞ்சுக்கிட்டே இருப்பா.
எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சாச்சு, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுவும் இல்லாம அவளாவே திடீர்னு காணாம போயிடுவா. சில நேரங்கள்ல நாங்களே கண்டுபிடிச்சிடுவோம், இல்லைன்னா அவளாவே திரும்ப வந்துடுவா. அந்த குழந்தை அடிக்கடி காணாம போகும்னு சொல்றீங்களே, அது உங்க கேர்லெஸ்னஸ் தானே? இங்க 46 குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அமையாவை 24 மணி நேரமும் பாத்துக்கிறதுக்கு ஒரு தனி லேடியையே அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அடிக்கடி இப்படி காணாம போறது ரொம்ப வினோதமா இருக்கு. அமையா ஒரு நார்மல் குழந்தை இல்லைன்னு இவ்வளோ நேரம் அவகிட்ட பேசினதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஷீ இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டிஃப்ரெண்ட். எலிசபெத் இறந்தபோது அந்த வீட்டில் இருந்த ஒரே ஆள் அமேயா தான். அந்த பொண்ணு வாய் திறந்து பேசணும். அது எங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொண்ணு அதிர்ச்சியிலேருந்து மீண்டும் ஏதாவது பேச ஆரம்பிச்சேன்னா நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, வாங்க. நேற்று உன்னை துன்புறுத்தின நீ பாத்தியாமா? நான் யாரையும் பார்க்கல. நீ கத்தி சத்தம் போடுறதால நம்ம ஓடிட்டானா இல்லை உன்னை பயமுறுத்த அப்படி யாராவது செஞ்சாங்களா? இதை போய் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும்? அம்மையா, அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு வேற யாராவது வரதை பார்த்தியா? உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். சிஸ்டர், எனக்கு தூக்கம் வருது. சாரி ஃபாதர், அவ எப்பவுமே இப்படிதான். பெத்தவங்களோட அன்பு பாசம் கிடைக்காததுனால இந்த மாதிரி அவ பிஹேவ் பண்றா. உங்களுக்கு அவ மேல ஒரு தனி பாசம் இருக்குல்ல சிஸ்டர்? இருக்க தானே செய்யும். நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? அது அமையாங்கிறதுனால. அம்மையாங்கிறதுனால இங்க நடந்ததெல்லாம் கனவாயிடுமா? ஏய், பார்த்து வர மாட்டியா? அம்மையா, அந்த புக் எடுத்து கொடு. உன்கிட்ட தான் சொல்றேன், எடுத்து கொடு. இந்த புக்கு இனி எங்கிட்டே இருக்கட்டும். ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஃபாதர். இந்த மாதிரி இவன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கா. நம்ம ஆர்ஃபனேஜோட குழந்தை தானே ஃபாதர். ஆர்ஃபன் இந்த பொண்ணு அதை ஒரு அட்வான்டேஜா பாக்குறா. அனுதாபத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறா. சார் ப்ளீஸ், நானும் ஒரு ஆர்ஃபன் தான். சும்மா ஆர்ஃபன் சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். நீங்க அதெல்லாம் பேசாதீங்க டீச்சர். இந்த பொண்ணு அடிக்கடி வெளியில போறா. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் மட்டும் இல்ல, எல்லாருமே நின்னு பதில் சொல்லி தானே ஆகணும். ஃபாதர், இந்த ஒரு தடவை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஒவ்வொரு தடவையும் வக்காலத்து வாங்க நீங்க இங்க இருக்கிறதுனால தான் இவ இங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ அப்பா அம்மாவோட அன்பு பாசம் இல்லாம வளர்ந்த குழந்தை தானே ஃபாதர். அதுக்காகவாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. அவங்க எல்லாரும் ஒன்றும் இந்த மாதிரி இல்லையே. இது உருப்படாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறது ரொம்ப ஈஸி தான், அதுவும் இந்த வயசுல. நம்மலாம் டீச்சர்ஸ், நாம தானே அட்வைஸ் பண்ணணும். இட்ஸ் வர்த் கிவ் இட் a try. அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீங்களே ட்ரை பண்ணுங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். இது சேலஞ்சுக்காக இல்ல, நான் அவளுக்கு டீச்சருங்கிற முறையில இது என்னோட கடமை. சிஸ்டர், இனி அம்மையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெஸ்ஸி டீச்சரோடது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இது அவளுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. டீச்சர், எங்க போறீங்க? இன்னைக்கு தானே நம்ம பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாஸ்டர் மைண்ட் குவிஸ் ப்ரோக்ராம் ஃபைனல் இருக்கா? அதுக்கு கூட்டமா உட்காந்து கைத்தட்ட கொஞ்சம் பசங்களை கேட்டாங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அம்மையா, நீ கூட போ. கோ. வா போலாம். கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மிக நீளமான கடற்பகுதி இருக்கு? ஆப்ஷன் ஏ கண்ணூர், ஆப்ஷன் பி ஆலப்புழா, ஆப்ஷன் சி கோழிக்கோட், ஆப்ஷன் டி காசர்கோட். ஆப்ஷன் ஏ கண்ணூர். ஆப்ஷன் ஏ கண்ணூர். இட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஓகே அமல், இப்போ அந்த குழந்தைங்க கிளாப் பண்றது ஒரு ஷாட் எடுத்துக்கோ. அந்த செகண்ட் ரோல மிடில் உட்காந்துருக்க பொண்ணு எழுப்புங்க. பாப்பா
அம்மையா, உண்மையை சொல்லு, அவர் உன்னை அடிச்சாரா? ஆமா, நீ எங்க போற அப்பப்ப யார்கிட்டயும் சொல்லாம? உனக்கு இனிமே எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். இனிமே தனியா எங்கேயும் போகாத, சரியா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தான் எங்கேயும் போகலல்ல. Come here. வா, இங்க வந்து உட்காரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2 மாசம் போயிடும்ல? இல்லைன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி வரேன். டீச்சர், நானும் வரட்டுமா உங்களோட வீட்டுக்கு? இல்ல அம்மையா, நான் வீட்டுக்கு போல, ஹாஸ்டலுக்கு போறேன். அங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏன் உங்க வீட்டுக்கு போகல? அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால. நான் தான் வரல உங்க கூட. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெக்கேஷனுக்கு அங்கேயே இருப்போம். ஐயோ, அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? என்னை கூட்டிட்டு போக உங்களுக்கு விருப்பமே இல்லைல்ல? ஐயோ, அது இல்ல அம்மையா, இவங்க உன்னை விட மாட்டாங்க. அது நீங்க கேட்டா தானே தெரியும். நீங்க சிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டீச்சர். சரி, நான் போய் ஒரு தடவை கேட்குறேன். சிஸ்டர் ஒத்துக்கலைன்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே,